ஹலோ காய்ஸ், பிபின் விலாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுக்க போகிறோன்னா, நாளைக்கு டிஎம்கேவா இல்லை டிவிகேவா மே 4 நாளைக்கு தான் ரிசல்ட். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை கடும் போட்டிகளுடன் டிஎம்கே டிவிகே. நாளைக்கு களத்தில் அதிரடி போட்டி தான். ஏன்னா டிஎம்கேவா டிவிகேவா. ஏடிஎம்கே மோஸ்ட்லி வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சில இடத்துல ஜெயிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கண்டிப்பாக டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் பெரும் கடும் போட்டி நிலவும். ஏன்னா டிஎம்கேக்காரங்க கொஞ்சம் காசு போட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டிவிகே எதுவும் பண்ணல. ஆனால் டிவிகே ஜெயிக்குமோ இல்லை டிஎம்கே ஜெயிக்குமோ ரொம்ப கஷ்டம்தான். கண்டிப்பாக நாளைக்கு கடும் போட்டி நிலவும். நீங்கள் மறக்காமல் எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு எல்லாமே விஜய் மக்களுக்காக என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு தோணுது. ஆனால் அவர் அரசியல் அமைச்சா என்ன ஆகுன்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் படத்தில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தவர் ரியல் காலத்தில் அவர் வரப்போகிறாரு. ஆனால் மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது அமையணும், சூழல் அமையணும் இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஆக்டர்ஸ் மை இந்தியா நேற்று அந்த இதை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே 120ல் 98 இவங்க இதுன்னு டிவிகே இது பண்ணுற மாதிரி. ஆனால் டிஎம்கே 110க்கு 92 அந்த மாதிரி ஏதோ கால்குலேஷனில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏடிஎம்கே கொஞ்சம் 32க்கு 22 அந்த மாதிரி 20 இதெல்லாம். சீமான் எங்கே போனாருன்னே தெரில. சீமான் வேறு பாவம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் அவர் நல்லா இது பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு அவ்வளோக்கு என்ன சொல்கிறது, நேராக பேசுகிறாரு, எல்லாமே வெளிப்படையாக பேசுகிறாரு. ஆனால் ஒரு அந்த முதல்வருங்கிற அந்த இது வருதோ வரலையோ அவருக்கு என்னன்னு தெரியல. காத்திருந்து பார்ப்போம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எப்பயா அடுத்த இந்த எலெக்ஷன் இல்லாட்டினாலும் அடுத்த எலெக்ஷனுக்கு ஒரு மேலே வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கு இப்போது ரொம்ப சரிசமமான போட்டி இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த இதில் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கேவே தீய சக்தின்னு சொல்லிட்டுருக்காரு. டிஎம்கே ஆனால் டிவிகேவை அவ்வளோ விமர்சிக்கலை. ஆனால் பின்னாடி ரொம்ப ஏதோ இது பண்ணுறாங்க, சதி பண்ணுறாங்களான்னு எல்லாத்துக்கும் ஒரு தோணல் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் நான் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. எல்லாருமே யார் வந்தாலும் ஓகே தான். ஏன்னா எல்லோரும் மக்களுக்கு இது பண்ணுறது தான். ஆனால் டிஎம்கே வந்தால் லேடிஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் டிவிகே வந்தால் ஆனால் இது வரைக்கும் செஞ்சதில்லை. பார்க்கலாம். லேடிஸ்க்கு 2000 ரூபா பணம் டிஎம்கே தராங்க. அப்புறம் மக்களுக்காக என்னென்னலாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டிவிக்கே சொல்கிற அளவுக்கு இன்னும் எதுவும் பண்ணல. கல்விக்காக நிறைய ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் சின்னதாக மெதுவாக தான் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த 6-7 மாதமாக ரொம்ப அதிகமாக ஈடுபட்டுருக்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மே 4 காலத்திட்டத்தில் ஒரு முக்கியமான நாள் காலகட்டத்தில். அதனால் குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்குங்க. ஏன்னா டிவிகே ஜெயிக்கும், டிஎம்கே ஜெயிக்கும், 2ல் எது வேணாலும் ஜெயிக்கலாம். கடைசியில் இவங்க கூட்டணி போட்டு, ஆனால் விஜய் மேக்ஸிமம் கூட்டணி சேர மாட்டார். பார்த்துக்கலாம் கடைசியில் கூட்டணி சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு. நாளை களத்தில் டிவிகேக்கு முக்கியமான நாள், ஏடிஎம்கேக்கு முக்கியமான நாள், என்டிகேக்கு முக்கியமான நாள். என்டிகேல சீமான் இருக்கார். சீமான் முதல்வராக வந்தால் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆனால் விவசாயிகளுக்கு நிறையா பண்ணுவார். டிவிகே வந்தால் நிறையா பண்ணுவாங்க. அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற்றுவாரான்னு பார்க்கலாம். ஏடிஎம்கே எப்பயும் பண்ணுறது தான், அது தெரிஞ்ச விஷயந்தான். அம்மா ஆட்சியிலேருந்து அவர் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அம்மாவோட இதை அப்படியே அவர் தொடர்ந்துட்டுருக்காரு. டிஎம்கே அவங்க புதுசாக ஒவ்வொன்றும் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் நல்லதாகவும் பண்ணுறாங்க. ஓகே தான். நாளைக்கு 4 பேர்த்துக்கு இது இருக்குது. ஆனால் பெரிய போட்டி டிவிகே டிஎம்கேக்கு தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் களத்தில். ஆனால் அந்த களத்தில் நாளைக்கு மறக்காமல் டிவி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் மொபைலில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு தான் இருக்கும். மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு என்ன நிலவரம்னு சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு போட்டிங்கன்னு தெரியல. கடைசியில் உங்கள் ஓட்டு யாருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாத்தோட ஓட்டு யாருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோ போடும்போது மறக்காமல் உங்களுக்கு அப்டேட் வர்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே லைவ்